வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழ் டேல்ஸ் கிட்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க நிலா. இன்று ஒரு ரொம்ப இனிமையான ஒற்றுமை கதை சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு பெரிய பசுமையான காட்டுல தம்பின்னு ஒரு கியூட் சின்ன யானை இருந்துச்சு. தம்பி ரொம்ப நல்ல மனசு உள்ளவன். எல்லா மிருகங்களுக்கும் உதவி செய்வான். அவனோட பெரிய கண்கள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் காலையில தம்பி காட்டுல நடந்து போயிட்டு இருந்தான். அங்க நிறைய அழகான மாங்காய், வாழைப்பழம், ஆரஞ்சு பழங்கள் கிடந்தது. வாவ், இவ்வளவு பழங்கள்! நான் எல்லாத்தையும் சேகரிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சந்தோஷமா ஒரு பெரிய கூடையில போட்டான். கூடை நிறைய நிறைய பழங்கள் ஆகிடுச்சு. ரொம்ப கனமா ஆகிடுச்சு. தம்பி தும்பிக்கையால தூக்கி முதுகுல வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் போனதும், ஐயோ ரொம்ப கனம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு மெதுவா நடந்தான். அப்போ திடீர்னு ஒரு சின்ன எறும்பு கூட்டம் வந்தது. அவங்களோட தலைவி சின்னின்ற எறும்பு முன்னால வந்து சொன்னான், யானை அண்ணா, உன் கூடை ரொம்ப கனமா தெரியுது, நாங்க உதவட்டுமா? தம்பி சிரிச்சான். நீங்க எல்லாம் ரொம்ப சின்னவங்க, எப்படி இவ்வளவு பெரிய கூடைய தூக்குவீங்க? சின்னி சிரிச்சா. அண்ணா, ஒருத்தர் சின்னவனா இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா பெரிய உதவி செய்ய முடியும், பாருங்க. உடனே எல்லா எறும்புகளும் கூடைய கீழே இருந்து தூக்க ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன கால்களால மெதுவா தள்ளுனாங்க. தம்பிக்கு கூடை ரொம்ப லேசா ஆகிடுச்சு. அவன் சந்தோஷமா வீட்டுக்கு நடந்தான். வீட்டுக்கு போனதும் தம்பி எல்லா பழங்களையும் கீழே இறக்கி வச்சான். பிறகு எறும்புகளை பார்த்து, ரொம்ப ரொம்ப நன்றி குட்டீஸ், இந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கும் நிறைய பழங்களை பிரிச்சு கொடுத்தான். எறும்புகள் சந்தோஷமா பழங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் பெரிய மழை வந்துச்சு. காட்டுல ஆத்துல தண்ணி நிறைய ஓடுச்சு. தம்பி தண்ணி குடிக்க போனான். திடீர்னு கால் சேற்றுல ஆழமா சிக்கிக்கிட்டது. ஐயோ, என்னால வெளியே வர முடியல, உதவி உதவின்னு கத்துனான். அப்போ சின்னி மற்ற எறும்புகள் ஓடி வந்தாங்க. யானை அண்ணா, பயப்படாதீங்க, நாங்க உதவி செய்யறோம்னு சொன்னாங்க. எல்லா எறும்புகளும் சேர்ந்து ஒரு நீண்ட கயிறு மாதிரி ஒன்னா நின்னாங்க. தம்பி தும்பிக்கையால அத பிடிச்சுக்கிட்டான். எறும்புகள் எல்லாரும் ஒன்றா இழுத்தாங்க இழுத்தாங்க இழுத்தாங்க. தம்பி மெதுவா வெளியே வந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா எறும்புகளை அணைச்சுக்கிட்டான். மெதுவாதான், நீங்க இல்லைன்னா நான் சிக்கிக்கிட்டே இருந்திருப்பேன், ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பழங்களை பிரிச்சு சாப்பிட்டாங்க. சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்ச காடா ஆகிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது, குட்டியா இருந்தாலும் ஒன்றா சேர்ந்தா பெரிய உதவி செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, உதவி செய்வது மகிழ்ச்சியையும் நல்ல நட்பையும் உருவாக்கும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதை விரைவில். பாய் நண்பர்களே, நல்லா இருங்க.